ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினார் ரெசிபீஸ். இன்றைக்கி செட்டினார் ரெசிபீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பலாப்பழ ஜூஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறக்காதீங்க. இப்போ நம்ம இதுக்கு பலாப்பழ ஜூஸுக்கு தேவையான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டால் பலாப்பழம், பால் 1 கப்பு, வாழைப்பழம், தேன். இப்போ இந்த பலாப்பழத்தை சிறு ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. இது பலாப்பழ ஜூஸ் இப்போ தான் போடலாம், இந்த சீசனில் தான். இப்போ தான் இந்த பழம் கிடைக்கிறனால இந்த சீசனில் தான் போடலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன இது பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம இது இயற்கை கிடைக்கிற பழங்களை வச்சு போடுறது. தேன் ஊற்றுறோம். தேன் செரிமானத்துக்கு உள்ளது. பால் சூட்டை தணிக்க போடுறது. நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிறோங்க. இதை நம்ம வேறு எதுவும் கலர்ஸோ இதெல்லாம் சேர்க்குறதே கிடையாது. இந்த ஸ்லைஸ் பண்ண பழங்களை நல்லா இது பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த பழங்கள்லாம் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸ்லைஸ் பண்ண பழங்களை இப்போ மிக்சியில் போடுறோம். இப்போ அது கொஞ்சம் தேன் ஊற்றுறோம். இது இனிப்புக்காக கொஞ்சம் தேன். பழங்களே நல்லா கனிஞ்ச பழங்களாக இருந்தால் ரொம்ப தேன் தேவையில்லை. இது நல்லா கனிஞ்ச பழங்கள் இருக்கிறனால 1 ஸ்பூன் தேன். பால் ஊற்றிக்கிறதுங்க. பால் ஊற்றி மிக்சியில் அடிங்க. இப்போ இது கெட்டியாக இருந்தால் மேற்கொண்டு அதை கொஞ்சம் பால் ஊற்றி மறுபடியும் ஒரு அடி அடிச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான ஜூஸ் கிடச்சிருச்சு. இதை சின்ன சின்ன கப்பில் ஊற்றிடுங்க. ஊற்றி கூலிங் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை எடுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஜூஸ் இப்போ கப்பில் ஊற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.